அந்த கோயிலை முடிச்சுட்டு பெருமாள் கோயில் பார்த்துட்டு அடுத்தது வந்து வட்டமலை முருகன் கோயில், அந்த கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே போகிறப்பவே மேலே ஏறுறதுமே பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா வண்டி ரொம்ப மேலே ஏறுற மாதிரி இருந்துச்சு. அங்கேருந்து பார்க்குற வியூ பாயிண்ட்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப பழைய கோயிலுங்க, ஒரு 1300 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கோயிலாமா அது. உண்மையிலே சொல்கிறேன், இந்த மாதிரி கோயிலுக்கெலாம் பசங்கள்லாம் போங்க. உண்மையிலே எப்போ பார்த்தாலும் மீடியா இந்த மாதிரி ஃபோனு இந்த மாதிரி இல்லாமல், இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் ஒரு போதைக்கு அடிமையாகாமல் இந்த மாதிரி பழைய கோயிலெலாம் உண்மையிலே போயிட்டு வாங்க. ரொம்ப உண்மையிலே நல்லாயிருக்கு, வைப்ரேஷனும் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம மனசுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே இந்த மாதிரி காங்கேயத்துக்கு பக்கத்தில் வட்டமலை முருகன் கோயில்னு கேட்டால் சொல்லுவாங்க. பசங்கள்லாம் கண்டிப்பாக இந்த ஒரு கோயிலை போய் பார்த்துட்டு வாங்க. அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த கோவில். எல்லாம் அந்த காலத்தில் கட்ட கோவில்னால அங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ, அந்த கல்லெல்லாம் பயங்கர சிற்பங்கள், கல் எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒரு அரை மணி நேரம் கண்ணை மூடி அங்கே உட்காந்துருந்தேன் நான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அங்கே உட்காந்துருக்கிறதுக்கு. பழைய கோவில்னால அங்கே வந்து நம்மளால் அங்கே நம்மளோட தாட் ப்ராசஸே வேறு மாதிரி இருந்துச்சு அங்கே உட்காந்துருக்கப்போ. ஸோ எனக்கும் ஒரு நல்லது லைஃப்பில் நடக்கும் அப்படின்னாக்கா, நீங்களும் வந்து அங்கே போனால் உங்கள் லைஃப்லேயும் ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோட போங்க. அங்கே நல்லதே நடக்கும். ரொம்ப சூப்பரான கோவில், அவ்வளோ அழகான ஒரு முருகனை நீங்கள் அங்கே பார்க்கலாம்.